என்ன ஓசியில கிடைக்குதா? கீழே சிந்திக்கிட்டே போற. ஏற்கனவே எரிச்சல இருக்க, நீங்க வேற வெறுப்பேத்தாதீங்க. நாம ஏத்துற விளக்கு நாள் புற எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? அதான் இதுல மொத்தமா எண்ணெயை கொட்டிட்டேன். யார் இதுல எண்ணெயை அடிக்கடி ஊத்திட்டு இருக்கிறது? நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி, ஆல் தி பெஸ்ட். பாத்து வழிக்கு விழுந்துற போற. வாவ், அத்தைக்கு கூட மூளையெல்லாம் வேலை செய்யுதே. தீபாவளி பொங்கலுக்கு தான் அத்தையும் வேலை செய்யறாங்க, உங்க மூளையும் வேலை செய்யுது. ஏதோ ஒண்ணு ஐடியா நல்லதா இருக்கு. அடிக்கடி எண்ணெய் ஊத்துறதுக்கு பதிலா ஒரே ஐடியா ஊத்திட்டு போயிடலாம். இதோ இந்த இடம் காலியா இருக்கு. இங்க வைக்கணும்னு தான் நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வைக்கிற வரைக்கும் வேடிக்கையா பாத்துட்டு இருந்த, சீக்கிரமா வர வேண்டியதானே? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது. என்ன வேணும்னே வம்பிழுக்கிறதுக்கு தானே இப்படி பண்ணிட்டு இருக்க. ஓ ஹலோ, உன்னை வம்புக்கு இழுக்கிறத விட எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு, புரியுதா? நீ உன் வேலையை பாரு, என்ன என் வேலையை செய்ய விட. எங்க வைக்கிறது? இடமே இல்ல. அதோ அங்க வையேன். எங்க? வேறங்க, உன் தலைமையில தான். இது நீ உன் தலையில வச்சு நடந்து வந்தனா பாக்குறதுக்கு ஜோக்கர் மாதிரியே இருப்ப. பாக்குறவங்களுக்கும் என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. ரொம்ப பேசினா அப்புறம் வரக்கா. எங்கேயுமே இடம் இல்லையே, இது எங்க வைக்கிறது? இங்க இருக்கு, அங்க வச்சாச்சு. இங்கேயும் இடம் இல்ல. அங்கேயே இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் இங்க இடமே இல்லையே. உங்க கண்ணு என்ன அவஞ்சா போச்சு? ஏன் கண்ணு அவிஞ்சே போச்சுங்கிற? உன் கண்ணு தான் குருடா போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பின்னாடி ஆள் வர்றது கூட தெரியாம வந்து இடிக்கிற. சரி சரி விடுங்க அத்தை. இன்னைக்கு தீபாவளி, உங்க கூட சண்டை போட எனக்கு மூடு இல்ல. நான் கிளம்புறேன். இரு, முதல்ல நான் போயிடுறேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? நீ போனீன்னா குறுக்க பூனை வந்த மாதிரி, அப்புறம் நான் போற காரியம் உருப்பிட்ட மாதிரி தான். புரியுதா? வந்துட்டா பேச. கடவுளே, என்னடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? தூக்கி விடுறீ என்ன? நான் எதுக்கு தூக்கணும்? நீங்க இப்படியே கடங்க. என்ன பூனைன்னு சொன்னீங்கல்ல, பூனை இப்படிதான் குறுக்கால போகும். அடி பாவி, பழி வாங்குறாளே. கைய பிடிச்சு தூக்கி விட முடியாது. இந்த வீட்ல எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்க? காப்பாத்த வருவீங்கன்னு பார்த்தா எல்லாரும் என் மேலேயே வந்து விழுறீங்களே. அப்பவே நான் சொன்னேன் வழிக்கு விழுந்துற போறேன்னு. இப்ப பாத்தியா, அதே மாதிரி ஆயிடுச்சு. வலியில துடிக்கிறேனே, உங்களுக்கு கண்ணா தெரியல? முதல்ல தூக்கி சரி இரு. மெதுவா. கீழே எண்ணெயை கிளீன் பண்ணுங்க. நல்ல வேளை பில்டிங் எதுவுமே ஆகல. டேய், எங்கடா போற? இத சுத்தம் பண்றா? தம்பி கூப்பிட்டியா? இதோ வரேன். என்னங்க? சும்மா நின்னு பாத்துட்டு இருக்காத, சுத்தம் பண்றீ. நான் எதுக்கு சுத்தம் பண்ணோம்? நானா கொட்டினேன்? நான் தான் பூனையாச்சே. மரியாதையை சுத்தம் பண்ணிட்டு போடி. ஏற்கனவே வலியில துடிச்சிட்டு இருக்கேன், சுத்தம் பண்ண கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவருக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி மாறிட்டாரு? எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் கேட்காமலேயே பூஜையிலேயே உட்காந்துட்டாரு. என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை என் மேல சந்தேகம் வந்துருச்சா? நான் ஏன் அவளை பயப்படுறேன்? கம் ஆன் அபி, யூ கேன் டூ இட். உனக்கு பொண்ணுங்க ஃபாலோயிங் அதிகம்டா. உன்னால இவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ண முடியாதா? இவளுக்கு காதல் மேல நம்பிக்கை இல்லை, ஜஸ்ட் ஃப்ளர்ட் பண்ணா போதும். ஃப்ளர்ட் பண்றதுல நீ ஒரு எக்ஸ்பர்ட்ரா அபி. தைரியமா இறங்கு. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் எப்படியாவது காப்பாத்தணும். அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு அது தெரியல. எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அடிக்கடி என்ன பார்த்து சிரிக்க வர செய்யறாரு. எனக்கு என்னமோ அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சோன்னு தோணுது அம்மு. பிரக்யா, அவனுக்கு மட்டும் சந்தேகம் வந்துச்சுன்னா நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடுமே. ஆமா பிரபா, இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் அவரை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். அவர் மனசுல என்ன இருக்கு, அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு கண்டுபிடிங்க. You mean to say detective? அது என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட். அதுல நான் ஒரு எக்ஸ்பர்ட்கா. ஓ அருமை பெருமைலாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. நான் சொன்னதை மட்டும் செய். நீ ஓவரா ஃபீல் பண்ணாத. அவரு
அது நான் ஆக்சுவலா ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தவங்கள தேடுறீங்களா இல்ல சம்மன் ஸ்பெஷலா மாமா? சம்மன் ஸ்பெஷலா? என்ன விட ஸ்பெஷலா இங்க யார் இருக்க முடியும்? அப்படியெல்லாம் யாரும் இல்ல. அபி, நீ ஒருவேளை தனுவை தேடி தான் இங்க வந்திருக்கேன்னா அவ எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா? ஒருவேளை நீங்க பிரக்யாக்காவை தேடுறீங்கன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். எவ்வளோ சொன்னாலும் இந்த அம்மு கேட்க மாட்டா. சீரியஸான நேரத்துல கூட இவளுக்கு விளையாட்டு தான் முக்கியம். நான் அவளை தான் தேடுறேன். என்ன, நீங்க பிரக்யாக்காவை தேடுறீங்களா? ஒரு சின்ன வேலை இருக்கு. அவங்களோட உனக்கு என்னடா வேலை? பர்சனல் வேலைடா, எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இவருக்கு அப்படின்னு என் கூட பர்சனல் வேலை? ஒரு நிமிஷம், அக்கா கூட பர்சனல் வேலைன்னா சொன்னீங்க. நீங்க அவங்க கிட்ட ப்ரொஃபஷனலா தானே பேசுவீங்க. இப்ப பர்சனல் வேலைன்னு சொல்றீங்கன்னா திரும்பவும் அவங்க மேல உங்களுக்கு லவ் வந்துருச்சா? லவ்வா? அந்த லேடி ஹிட்லரோடையா? அம்மு, நீ இப்ப சொன்ன மாதிரி எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வெறும் ப்ரொஃபஷனல் தான். சோ அங்க பிசினஸ் மட்டும் தான் இருக்கும். லவ் எப்படி இருக்க முடியும்? 1 செகண்ட். நான் அவளை தேடுறேங்கிற விஷயத்தை கேட்டு நீங்க 2 பேரும் ஏன் அவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? அது 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 வந்து அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு தீபாவளில அதான். ஹாப்பி தீபாவளி ஹாப்பி மாமா. தீபாவளி. வாடேவா. சரி, அவளை பாத்தீங்கன்னா நான் அவளை பார்க்கணும்னு சொன்னேன்னு அவகிட்ட சொல்லுங்க. இட்ஸ் அர்ஜென்ட். ஓகே மாமா. அக்கா, நீ சொன்ன மாதிரி மாமா கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாருல. அம்மா அவர் என் மேல கோவப்பட்டா கூட நான் எப்படியாவது சமாளிச்சிடுவேன். ஆனா சந்தேகப்பட்டு சுத்தினா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா. எங்க போன அந்த அபி? தீபாவளி ரொம்ப போரிங்கா இருக்கு. அபி வந்தானா ஒரு லாங் டிரைவ் கூட்டிட்டு போக சொல்லலாம்னு பாக்குறேன். கொஞ்சமாவது ரிலாக்ஸா இருக்கும். சொல்லாம கொள்ளாம எங்க போய் தொலைஞ்ச? உன்னை எவ்வளவு நேரம் தேடுறது? ஆலியா, நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மீட் பண்ணோம். அதுக்குள்ள என்ன இவ்வளவு அவசரமா தேடுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இங்க பாரு. அச்சச்சோ, தனு இருக்கா? இவ கண்ணில் பட்ட நான் தொலைஞ்சேன். அபி, இப்ப டைம் இஸ் மணிடா. அதை இவ கூட வேஸ்ட் பண்ணாத. உன் டார்கெட் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணு. டைம் கம்மியா இருக்கு, டார்கெட் அட்டாக் பண்ணுமே. ஆனா அந்த டார்கெட் எங்க? ஏதோ தப்பா இருக்கே. என்னை பத்தின ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னவா இருக்கும்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ், பாட்டி கிட்ட சொல்லலாம். அவங்களால தான் இது முடியும். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, சும்மா உளுலாக்கி. அப்படின்னா அபி, நீ இங்க என்ன பண்ற? நான் உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். நீ எதுக்கு அபி கூட நிக்கிற? அத நீ என்ன கேட்காத. இதோ பக்கத்துல நிக்கிறாரே, இவர்கிட்ட கேளு. விதவிதமா செய்கை பண்ணி இவர்தான் என்ன இங்க கூப்பிட்டாரு. என்ன? இதுக்கே ஷாக் ஆகுற? தப்பு அவர் மேல மட்டும் இல்ல, பாதி தப்பு ஓ மேலயும் தான் இருக்கு. உன்னால நீ கட்டிக்க போறவரையே உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியலையே. பாவம், நீ மட்டும் என்ன பண்ணுவ? நீ பல பேரை சமாளிக்க வேண்டி இருக்கிறதுனால இவருக்காக உன்கிட்ட டைமே இல்லாம போயிடுதுல்ல தனு. இங்க பாருங்க, என்னால இவ முன்னால உங்க கூட பேச முடியாது. அதனால உங்களுக்கு என் கூட ஏதாவது பேசணும்னா என் ரூமுக்கு வந்துருங்க. நான் அங்க தனியா தான் இருப்பேன். ஐ வில் வெயிட் ஃபார் யூ. இவ இந்த ஃப்ளர்ட் பண்ற ஐடியா எந்த தானே? ஆனா இவன ரிவர்ஸ் கியர் போட்டு போறா. இப்போ நான் என்ன பண்றது? தனு, நான் சொல்றத கேளு. என்னது கேட்க சொல்ற அபி? இனி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன இருக்கு? நான் ஒருத்தி உனக்காக காத்துட்டு இருக்கானா நீ? I can't believe this. You can't believe this? I can't believe you. முதல்ல நீயா வந்து ஏதாவது ஐடியா சொல்லுவ, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நான் ஏதோ கிரைம் பண்ண மாதிரி என்ன பிடிச்சி டார்ச்சர் பண்ண வேண்டியது. நீங்க சொன்னதை செஞ்சாலும் தப்பு, செய்யலனாலும் தப்பு. எக்கேடு கெட்டு போ. நான் எதையும் செய்ய மாட்டேன். என்ன ஐடியா? நான் என்ன ஐடியா சொன்னேன்? அன்னைக்கு கிரானியும் நீயும் என்கிட்ட வந்து பிரக்யாவை லவ் பண்ற மாதிரி நடிங்கன்னு ஐடியா கொடுக்கல? அப்படி நடிச்சு அவ என்கிட்ட இருந்து வாங்கின எல்லாத்தையும் திரும்ப வாங்கணும்னு என்கிட்ட சொல்லல? இப்போ நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாம அதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிட்டே போற.
யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ ஆச்சும் ஐடியா வச்சு. அபி அபி இல்ல இட்ஸ் ஓகே. நீ நினைச்ச மாதிரியே கண்டினியூ பண்ணு. சீரியஸா நீ ஏன் ஐடியா தான் ஃபாலோ பண்றேன்னு எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நானே உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன் அபி. இப்போ உனக்கு கேட்டு போயிடல, நீ கவலைப்படாத. இனிமே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இனி நம்ம பிளான்ல எந்த பிரச்சனையும் வராது. ஓகே? இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஒன்றும் தேவையில்ல. நீ எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கியோ அதே மாதிரி ரியாக்ட் பண்ணு. நான் அவ கிட்ட போகும்போதெல்லாம் நீ ஜெலஸா ஃபீல் பண்றேன்னு அவளுக்கு தோணணும். ஏன்னா இந்த விஷயத்துல அவளுக்கு கொஞ்சம் டவுட் வந்தாலும் போச்சு, போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அவ செம்ம ஷார்ப் தெரியுமா? ஓகே, நீ எப்படி சொல்றியோ நான் அதுபடியே நடந்துக்கிறேன். அப்ப நீ முதல்ல போய் ஆலியாவை பாரு. என் சொத்தெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்க பிரக்யா சைன் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. மீன்வாயில் நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். லிசன், இந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் I'm a rock star. நினைச்சதை முடிச்சு காட்டுவேன். I'm sure அபி, இதுல நீ தான் ஜெயிக்க போற. எப்படியாவது அவளை மயக்கிடு. உன் பேச்சு கேட்டு அவ நீ காட்டுற எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் பண்ணணும். எதுக்கு இப்ப நான் சொன்னதே வேற மாதிரி சொல்ற? போய் வேலைய பாரு. பாட்டி, இங்க என்னதான் நடக்குது? இது தீபாவளி மாதிரியே தெரியல. நீங்களே பாருங்க, இங்க யாரும் ஜாலியாவும் இல்ல, பட்டாசு வெடிக்கிற சத்தமும் கேட்கல. தீபாவளி அன்னைக்கு இப்படியா இருக்கிறது? அத்தை, என்னோட இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு தீபாவளி நான் பார்த்ததே இல்ல. ஒரு சுவாரஸ்யமே இல்லையே அத்தை. கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப போர் அடிக்குது பாட்டி. பட்டாசு இல்ல, ஜாலி இல்ல, நத்திங். இன்னைக்கு பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு யாராவது உங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்களா என்ன? நீ வாய மூடுறியா? அந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? காசை கரியாக்குறதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்களே, அது இந்த பண்டிகையை மனசுல வச்சுதான் சொல்லிருப்பாங்க. பட்டாசு வெடிக்கிறதுலாம் தேவையில்லாது. என்னம்மா, இன்னைக்கு தீபாவளி. இன்னைக்கு ஒரு நாள் கூட அதெல்லாம் இல்லனா எப்படி? வாய மூடு. என்ன பேசுற நீ? இவ்வளவு பட்டாசு வெடிக்கிறதுனால ராத்திரி எல்லாம் தூங்க விடாம என்னமோ பொல்யூஷன் சொல்லுவாங்களே, என்னது? சவுண்ட் பொல்யூஷன். அதான். அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே எங்க பார்த்தாலும் இன்னொரு பொல்யூஷன் இருக்குமே, அது என்ன? ஏர் பொல்யூஷன். இவ்வளவு பொல்யூஷனுக்கும் காரணமா இருக்கிற அந்த பட்டாசு நம்ம ஏன் வெடிக்கணும் சொல்லு? என்னம்மா நீங்க? பாரு மாமு, உங்க அம்மா சரியா தான் சொல்லியிருக்காங்க. இந்த தீபாவளி பண்டிகை சந்தோஷத்தோட கொண்டாட வேண்டிய பண்டிகை. இந்த நல்ல நாள்ல நம்மளால அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் தான் இருக்கணும், தொந்தரவா இருக்க கூடாது. நம்ம ஊர்ல வயசானவங்களுக்கு நிறைய மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கு. பட்டாசு வெடிக்கிறதுனால அவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க. அம்மு, அவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷமா இருக்கலாமா? வீட்டுல விளக்கேத்தி ஸ்வீட்ஸ் கொடுத்து கிஃப்ட் கொடுத்து அப்படி கூட சந்தோஷமா நம்ம தீபாவளிய கொண்டாடலாம்ல. அது சரி, கம்பி மத்தாப்பும் புஷ்பானமாவது கொளுத்தலாம்ல. ஒரு ஆட்டம் பாம் புஷ்பானத்தை பத்தி பேசுது. அங்க என்னடி முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லத்த, நீங்க சொன்னதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நாம புஷ்பானம் விடலாம், அப்புறம் ஆட்டம் இல்ல, நீங்க ஆட்டம் பாம் வைப்பீங்க. அவ்வளவுதானம்மா. 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போங்க, வாங்குங்க, வெடிங்க. யார் வேண்டாம்னா என்ன டக்குன்னு 2 பேரும் அமைதி ஆயிட்டீங்க? காது கேட்கலையா? கையில இருந்த காசை செலவு பண்ணணும்னு சொன்ன உடனே பேஸ்ல இருந்த பல்பு ஃபியூஸ் போயிடுச்சா? தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாதுன்னு பிரக்யா சரியா தான் சொல்லியிருக்கா. உங்க 2 பேரையும் பார்த்தா பட்டாசு வெடிக்க முடியலங்கிற வருத்தத்துல இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பட்டாசு ஓசியில கிடைக்கல, அந்த வருத்தம் தான் உங்க முகத்துல தெரியுது. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன மாமா நீங்க பப்ளிக்கா அசிங்கப்படுத்திட்டீங்க. ஏன் உங்க மனசுல இந்த ஆசையெல்லாம் இல்லையா என்ன? சும்மாரு. வாங்கத்த, நாமளாவது ஏதாவது செய்யலாம். ரொம்ப போர் அடிக்குது. நாம வேணா போய் விளக்குல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாம். இந்த தீபாவளிக்கு அதை விட்டா நமக்கு வேற வேலை இல்ல. வாங்க போலாம். ரோஹித், அக்கா, வெளியில இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கேன்ல, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. இன்னைக்கு இந்த வீட்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட போறோம். இன்னைக்கு சாப்பாடு வெளியில இருந்து வரப்போதா? ஆமா, ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வர வச்சிருக்கேன். அப்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லு. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுல. நீங்க செம்ம காமெடி பண்றீங்க அத்தை. ஏன்னா உங்களுக்கு டீ கடையில இருந்து வடை வாங்கி கொடுத்தாலே சந்தோஷப்படுவீங்க. இதுல ஸ்டார் ஹோட்டல் வேறயா? ஏய் கவிதா, ரோஹித்க்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ஹெல்ப் பண்ணு. இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம். ஓகே சார். ஆலியா, பிரக்யாவை சீட் பண்றதுக்கு அபி எப்படியோ ஒத்துக்கிட்டான். இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா
நானும் இந்த பிரக்யாவை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவேன். அதெல்லாம் ஓகே தான். ஆனா அண்ணா வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ சந்தோஷப்படுற மாதிரி தெரியல. ஸ்வீட்டார்ட், நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. இந்த பிரக்யா பழைய பிரக்யா கிடையாது. நாம என்ன பண்ணாலும் கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க. ஷீ இஸ் ஸ்மார்ட், ஷீ இஸ் கன்னிங் அண்ட் ஷீ ஹஸ் சேஞ்ச்ட். ஸ்வீட்டார்ட், அண்ணன் இப்படியெல்லாம் பண்றான்னு கொஞ்சம் அவளுக்கு டவுட் வந்தா போதும், அவ்வளவுதான். மொத்த பிளான புஷ் ஆகி நம்ம பக்கம் திரும்பிடும். ஆலியா, அந்த பிரக்யா ஸ்மார்ட்னா அபி டபுள் ஸ்மார்ட். அவளை மாதிரி பொண்ணுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். யா, யூர் ரைட். அவன் உன்னையே ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பா அவளை ஹேண்டில் பண்ணிடுவான். நீ இங்கே இரு, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு. ஓகே. எங்கேயும் போயிடாத. ஆமா, வீட்ல என்ன எல்லாமோ அதிசயங்கள் நடக்குது. திடீர்னு அபி உங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறான். அதுதான் பாட்டி எனக்கும் புரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. நாங்க கடைசியா சண்டை போட்டப்ப ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. என் கூட பேசவே மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்னடான்னா அதுக்கு நேர்மாறா நடந்துகிட்டு இருக்காரு. ஒருவேளை அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சா? எனக்கு கூட அதே டவுட் தான் பாட்டி வந்துச்சு. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு அவர் முன்னாடி போறதுக்கே பயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு விசில் அடிச்சு என்ன இப்படி இப்படி கூப்பிட்டாரு தெரியுமா? நீ எதுக்கும் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். சரியா? நிக்கல், ஓ மை காட், நீ உன் லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்ற. போனா போகுதுன்னு விட்டா உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டே போற. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணியா? என்ன பாக்குறதுக்கு இங்க வராதுன்னு உன்கிட்ட சொன்னல. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும்னு சொன்னதுக்கு அப்புறமா ஏன் இங்க வர? அது எனக்கு புரியுது. ஆனா எவ்வளவு சொன்னாலும் என் மனசுக்கு புரியலையே. ஒரு நாள் உன்னை பார்க்கலனா கூட எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறேன். என்ன பண்ணுவேன்? இருந்தாலும் நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் எதை பண்ணாலும் யோசிச்சு பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். அதனால யாருக்கு என் மேல எந்த சந்தேகமும் வராது. நீ கவலைப்படாத. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த கேள்வியை நான் உன்கிட்ட கேட்கணும். நீங்க ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க எது செஞ்சாலும் அதை உன்கிட்ட சொல்லிட்டு செய்யணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. பேசுறதுக்கு கூடவா இந்த வீட்ல சுதந்திரம் கிடையாது? நாங்க ஏதோ பர்சனலா பேசிட்டு இருக்கோம். இதுல உனக்கு என்ன சம்பந்தம்? You're right, ஆலியா. நீ யாரோட என்ன பேசுறேங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் தான். ஆனா என் வீட்ல ஏன் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? என்ன சொன்னீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எதுவும் தப்பா பேசிக்கல. அபி சார் எனக்கு ஒரு கான்செப்ட் பண்ணி தரணும், அது விஷயமா அவரை கன்வின்ஸ் பண்ண சொல்லி ஆலியா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இவங்க அதை முடியாதுன்னு சொல்றாங்க. அதான் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நல்ல வேலையை நீங்களே வந்துட்டீங்க. நீங்க நினைச்சா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ப்ளீஸ் எனக்காக செய்வீங்களா? உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் வேலை விஷயமா தான் பேசுறீங்கன்னா அது அப்புறம் கூட பேசிக்கலாம். அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கு. அதாவது அந்தந்த நேரத்துல செஞ்சாதான் அதுக்கு மதிப்பு. புரியுது. நான் அப்பவே சொன்னல, இவனாலதான் நம்ம எல்லாருமே மாட்டிக்க போறோம். இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரியா? நாம இப்ப உடனே வெளியில மீட் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி பேசி ஆகணும். அதுக்கப்புறம் நீ தப்பி தவறி கூட இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. சரி சம்பந்தி, எனக்கு நேரம் ஆகுது. அப்போ நான் கிளம்புறேன். இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே சார். நீங்க எவ்வளவு ஸ்வீட் கொடுத்துட்டீங்க, அதுலயே என் வயிறு நிறைஞ்சு போச்சு. எனக்கு சுத்தமா பசியே இல்ல. நான் கிளம்புறேன். என்ன ஆண்டி, ஸ்வீட் சாப்பிட்றதால வயிறு ஃபுல் ஆயிடுமா? உங்களை விட்டா நான் அன்பா பேசுனதுலயே உங்க வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் முடியாது. நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன அம்மோ?
அது என்னமோ உண்மைதான் மாப்ள. நீங்க இப்படி அன்பா பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தாலே என் வயிறு நிறைஞ்சிரும். ஆனா இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்டதுலயே என் வயிறு நிறைஞ்சு போச்சு. எனக்கு பசியே இல்ல மாப்ள. அதுவும் இல்லாம உங்க எல்லாரோடயும் சேர்ந்து சாப்பிடுற இந்த சந்தர்ப்பத்தை நான் எப்படி விட்டுட்டு போவேன் சொல்லுங்க? நான் இன்னொரு நாளைக்கு வரேன், உங்க எல்லாரோடயும் சேர்ந்து சாப்பிடுறேன். ஆனா இன்னைக்கு வேண்டாமே. அம்மா நானும் உன் கூடவே வந்துடுறேம்மா. அது ஒண்ணும் இல்ல மாமா, ஐ எம் ஆன் டயட். சரி, அப்போ நீங்க எப்ப நினைச்சாலும் இங்க தாராளமா வரலாம். இது உங்க வீடு மாதிரி. அத நீங்க சொல்லணுமா மாப்ள? அந்த உரிமையில தானே நான் இங்க அடிக்கடி வந்துகிட்டு இருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு சரிம்மா, வரேன் பாட்டி. போயிட்டு பார்த்து வரேன். பத்திரமா நான் வரேன் போயிட்டு மாப்ள. வாங்க. கிளம்புறேன். வாங்க பாய் வாங்க. மாமா. பாய் அம்மு. ஏன்டா இப்படி சொதப்புற? சீக்கிரம் ஏதாவது பண்ணு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவளை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். ஆனா எப்படி? நான் டைரக்டா ஏதாவது சொல்ல போய் இவ பாட்டிக்கிட்ட சொல்லிட்டானா? அவங்களுக்கு என் பிளான் தெரிஞ்சதுன்னா கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். என்ன பண்றது? அந்த நிக்கிலும் ஆலியாவும் சேர்ந்து என்கிட்ட ஏதாவது மறைக்கிறாங்களா? இல்ல நான் தான் ஒண்ணு இல்லாத விஷயத்த தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறேனா?